வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நாளை முதல் 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5,000 ரூபாய் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்ப அட்டைக்கு 5,000 ரூபாய் கொடுங்க தை பொங்கல் அன்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சி வர போறது இல்ல. ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்திட்டோம். அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5,000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 125 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய் கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. யார் தனியாக வந்தாலும் சரி, கூட்டணியோடு வந்தாலும் சரி, திமுகவுக்கு கவலை இல்லை. தவிக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. யார் தனியா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை. சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை. அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும். யாராச்சும் போய் சேரட்டும். சேர்ந்தா கூட்டணியா வரட்டும், சேராட்டி தனியா வரட்டும். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எங்கள் தலைவர் தைரியமானவர், நாங்கள் தைரியமானவர். திமுக அமைச்சர் ரகுபதிக்கு நாவடக்கம் தேவை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவால் அடையாளம் காட்டப்பட்டு அதனால் பதவி பெற்றவர்தான் ரகுபதி என்றும் சாடல். வெக்கமான சூடு சுரணை இல்லாம அதிமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது. அதிமுக தொண்டை நிர்வாகி இரவுகள் வராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள். அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அன்றைக்கு ஒரு எட்டப்பன், இன்றைக்கு ஒரு ரகுபதி. பொங்கலுக்குள் தவிக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இணைவார்கள். தவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உறுதி. பொங்கலுக்குள் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். 31 வெகு விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பல பேர் நம்முடைய கழகத்தில் இணைய இருக்கிறார். அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணியில் சேர சிலரை போல அதிக தொகுதிகளை கேட்டு நிர்பந்தம் செய்ய மாட்டோம் என்று டிடிவி தினகரன் ஓபன் டாக். 80 சீட்டு கொடுங்கள், 50 சீட்டு கொடுங்கள் என்று பேரம் இருக்காது என்றும் விளக்கம். உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டின் கடன் அதிகமாக உள்ளது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். தமிழ்நாட்டின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு.
தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிடுவது நியாயமற்றது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துக்கு ஜோதிமணி கண்டனம். வரி பகிர்வில் மத்திய அரசு ஏற்றத்தாழ்வுடன் செயல்படுவதாக பதிலடி. அவதூறாக பேசிய அன்புமணி ஆதரவாளர்களால் ராமதாஸ் நிலைகுலைந்து போயுள்ளார். பாமகவின் சமூக ஊடக பிரிவை கையில் வைத்துக் கொண்டு ராமதாசுக்கு எதிராக அன்புமணி செயல்படுவதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. சேலத்தில் இன்று நடக்கிறது பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கும் அனைத்து அதிகாரத்தையும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு வழங்கும் என்று ராமதாஸ் பேட்டி. ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை முடித்துக் கொண்டு மலேசியாவில் இருந்து சென்னை திரும்பினார் விஜய். விமான நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் விஜய் தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி மற்றும் திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாடு. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருப்பதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் நாள் விரைவில் வரும். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே நடைபெற்ற கம்பர் விழாவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பேச்சு. சென்னை அண்ணா நகர் முதல் அவென்யூ டாஸ்மாக் எதிரே உள்ள பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பல். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின்னர் இதுவரை 4,42,000 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம். தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விடுமுறை தினத்தில் நடைபெற இருந்த CA தேர்வு 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியரின் பெருமையின் அடையாளமாக மாறியது. 2026 நோக்கி நாடு புதிய தன்னம்பிக்கையுடன் நடைபோட தயாராக உள்ளதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. देश के कोने कोने से मां भारती के प्रति प्रेम और समर्पण की तस्वीरें सामने आई. लोगों ने अपने अपने तरीके से இந்திய கலாச்சாரம் மற்றும் மொழிகளை உலகளவில் பரப்புவதற்கான முயற்சிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ஃபிஜி நாட்டில் புதிய தலைமுறையினரை தமிழ் மொழியுடன் இணைப்பதற்கான பணிகள் நடப்பதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 11 ஆண்டுகளில் பாஜக தனது சில முதலாளித்துவ நண்பர்களுக்கு சாதகமாக பல சட்டங்களை மாற்றிவிட்டது. 140வது ஆண்டு காங்கிரஸ் தொடக்க விழாவில் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிரான போராட்டம் வன்முறையாக மாறியதால் பரபரப்பு. போராட்டக்காரர்கள் ஆலைக்குள் நுழைந்து அங்கிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்ததால் பதற்றம். महात्मा गांधी याद करो का மேற்கு வங்க மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு. SIR பணிகளால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக வந்த தகவலின் பேரில் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை.
வங்கதேசத்தில் இந்து இளைஞர்கள் கொல்லப்படுவதற்கு ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி கண்டனம். வங்கதேசத்துடனான உறவு வலுவாக இருப்பதை உறுதி செய்ய இந்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக பேச்சு. இந்து சமூகத்தை ஒழுங்கமைக்க நாம் மீண்டும் விஸ்வகுருவாக மாறுவது உலகத்தின் தேவை. ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் மீண்டும் சர்ச்சை பேச்சு. மத்திய அரசின் கலால் சட்ட திருத்தத்தால் ஒரு சிகரெட்டின் விலை 18 ரூபாயில் இருந்து 72 ரூபாயாக உயரக்கூடும் என்று அதிர்ச்சி தகவல். புகையிலை மீதான வரிகள் 25% முதல் 100% உயர வாய்ப்பு. ஜம்முவில் 30 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவியதாக அதிர்ச்சி தகவல். உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. பெங்களூருவில் இளம் பெண்ணை துரத்திச் சென்று இளைஞர்கள் பாலியல் தொந்தரவு. இருசக்கர வாகனத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற காட்சி வைரலான நிலையில் 3 பேர் கைது. டெல்லியில் BS6 ரக வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அரசு அறிவிப்பு. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டும் எரிபொருள் விநியோகிக்க நடவடிக்கை. அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர யுக்ரைன் ஆர்வம் காட்டவில்லை என்று புட்டின் குற்றச்சாட்டு. ராணுவ நடவடிக்கை மூலம் இலக்குகளை அடைவோம் என்றும் எச்சரிக்கை. ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் மியான்மரில் 5 ஆண்டுகளுக்கு பின் பொதுத் தேர்தல். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளின் மேற்பார்வையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு. இந்திய டெஸ்ட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்புக்கு VVS லட்சுமணை நியமிக்க BCCI ஆலோசித்து வருவதாக தகவல். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா தோல்வியை தழுவியதால் வருகிறது மாற்றம்.